கர்நாடகாவில் சிக்கி தவிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரை மீட்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள கல்பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவேல். லாரி ஓட்டுநரான இவர் கடந்த வாரம் மங்களூரில் இருந்து பெங்களூருக்கு எரிவாயு ஏற்றிய லாரியை ஓட்டிச் சென்றார். சித்திரகுப்தா நிலமங்கலம் என்ற இடத்தில் மணிவேல் லாரியை மறித்த போராட்டக்காரர்கள் மணிவேலின் ஆடையை களைந்து அவரை அவமானப்படுத்தினர். ஓட்டுநர் மணிவேல் தற்போது கர்நாடக மாநிலம் சோலூர் பாரத் பெட்ரோலியம் நிறுவன வளாகத்தில் உள்ளார். எங்களை மாதிரி ஒரு 100 டிரைவருங்க இங்க இருக்காங்க சார். என்னை மாதிரி எல்லாம் நல்லா சேஃபா தான் இருக்கீங்களா? இப்போ வண்டி எல்லாம் இப்போ சேஃபா தான் நிக்குதுங்க. வெளியில எங்கேயும் போக முடியல சார். வெளியே வர முடியல. ஆமா சார். தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தமிழ்நாடு அரசோட உதவி வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், தமிழ்நாடு வர்றதுக்கு தமிழ்நாடு உதவி வேணும் சார். இங்க பெங்களூர்ல போய் அன்லோட் பண்ணிட்டு வண்டியை காலி பண்ணாதான் எங்களுக்கு பெரிய சுமையை குறையுது. அதுக்கு பாதுகாப்பு இங்க லோக்கல் போலீஸ் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது சார். மணிவேலை போன்றே ஏராளமான லாரி ஓட்டுநர்கள் கர்நாடகத்தில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்றும் அவரது நண்பர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிலமங்கலம் ஊரில் எங்கள் ஃப்ரெண்டு மணிவேலை ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப மன உளைச்சல் ஆக்கி ஜட்டியோட உட்கார வச்சு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அவர் டிரைவர் அதுக்கும் இல்லாமல் அதுன மாதிரி டேங்க் வண்டியில் வர நூற்றுக்கணக்கான டிரைவருங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களையும் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு அரசும் ரொம்ப ஒத்துழைச்சு அவங்கள கொண்டாந்து நல்லபடியாக வீட்டில் சேர்க்குற மாதிரி கேட்டுக்கிறாங்க. கர்நாடகத்தில் போராட்டச் சூழல் தணிந்த போதிலும் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் செல்ல இயலாத காரணத்தால் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சரக்கு வாகனங்களின் ஓட்டுநர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர்.